கட உபநிஷதம் பகுதி 3. சுவாமி ஆசுதோஷானந்தா அவர்களின் ஆசியுடன். ஸ்லோகம் 5. தலைப்பு நசிகேதனின் சுயமதிப்பு. இந்த ஸ்லோகத்தையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய சுயமதிப்பு எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த செயல்களில் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த சுய மதிப்பீடு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நான் ஒரு விஷயத்தில் குறைவான அறிவுடனும் குறைவான செயல்பாட்டுடனும் இருக்கிறேனா அல்லது அதிகப்படியான செயல்பாட்டுடன் இருக்கிறேனா என்கிற அறிவு எனக்கு வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் அறிவு குறைவாக உள்ள விஷயங்களில் அறிவை வளர்த்து கொண்டு செயல்களை சிறப்பாக செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு மனிதனின் சுய மதிப்பையும் புரிய வைக்கும் முக்கியமான ஸ்லோகம். பல விஷயங்களில் நான் முதல் நிலையில் இருக்கிறேன், பல விஷயங்களில் இடைநிலையில் இருக்கிறேன். என்னை யமனிடம் அனுப்புவதன் மூலம் தந்தை என்ன சாதிக்கப் போகிறார் என்று சிந்தித்தான் நசிகேதன். இதற்கான விளக்கம். நசிகேதனிடம் நாம் காணும் ஒரு முக்கிய பண்பு இது, சுயமதிப்பு. தன்னை வாழ்க்கையில் தனது இடத்தை, தனது குறை நிறைகளை அறிந்து வைத்திருந்தான் அவன். எனவே அவன் பல விஷயங்களில் முதல் நிலையில் உள்ளேன், பல விஷயங்களில் இடைநிலையில் உள்ளேன், ஆனால் எதிலும் கடைநிலையில் இல்லை என்று துணிச்சலாக தன்னை மதிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட என் மீது தந்தை ஆத்திரப்படுகிறாரே, எதற்காக நான் அவரிடம் இதை சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமல் என்னை யமனிடம் அனுப்புவதாக கூறிவிட்டாரே என்று ஆதங்கப்படுகிறான். ஸ்லோகம் 6. தலைப்பு நசிகேதன் தந்தையிடம் சிந்திக்குமாறு கூறியது. தந்தை ஆத்திரத்தால் சொன்னாலும் சொன்னதுதான். தான் யமனிடம் போயாக வேண்டும் என்பதை நிச்சயித்து கொண்டான் நசிகேதன். ஆனால் போகும் முன் அவருக்கு உண்மையை உணர்த்த விரும்பிய அவன் அவரிடம் கூறினான், முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இப்போது உள்ளவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதையும் சிந்தித்து பாருங்கள். செடி கொடிகளைப் போல் மனிதன் பிறக்கவும் இறக்கவும் செய்கிறான் என்று தந்தையிடம் கூறினான் நசிகேதன். இதை கேட்கும் நாமும் நமது வாழ்க்கையில் ஒரு செயலை செய்யும்போது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், செயல்களை செய்தார்கள் என்றும், தற்போது உள்ளவர்கள் எப்படி செய்கிறார்கள் செயல்களை என்றும், நாம் எவ்வாறு செய்கிறோம் என்றும் பொருத்தி பார்த்து தெளிவடைய வேண்டும். இதற்கு சுவாமிஜி தரும் விளக்கம். வாழ்க்கையில் அனுபவங்கள் பெரிய வழிகாட்டிகள். நமது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை. ஆனால் பிறருடைய அனுபவங்களிலிருந்தும் நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். தீ சுடும் என்பதை நாமே அனுபவித்து பார்க்க வேண்டியதில்லை. பிறருடைய அனுபவத்திலிருந்தே அதை புரிந்து கொள்ளலாம். அதுபோல பிறருடைய அனுபவங்களிலிருந்து உண்மையை கற்றுக்கொள்ளுமாறு வாஜசிரவசிடம் கூறினான் நசிகேதன். நல்லவர்கள் இவ்வாறு தானம் செய்யவில்லை, அப்படி செய்தவர்கள் மகிழ்ச்சியற்ற உலகங்களை அடையாமலும் இல்லை. எனவே உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று தந்தைக்கு அறிவுறுத்துகிறான் அவன். அது மட்டுமல்ல, தன்னை யமனுக்கு கொடுப்பதாக தந்தை ஆத்திரத்தாலோ கோபத்தாலோ சொல்லியிருந்தாலும் அவர் சொன்ன வாக்கு காப்பாற்றப்பட வேண்டும். தான் யமனிடம் போயாக வேண்டும் என்று அதனை எந்தவித எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொண்டான் நசிகேதன். அவனுக்கு தந்தையிடம் வருத்தமோ கோபமோ வரவில்லை என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். பிறகு யமலோகம் போவதாக தன் முடிவை தந்தையிடம் கூறினான் நசிகேதன். ஆத்திரத்தில் தான் செய்துவிட்டதை எண்ணிய வாஜசிரவஸ் கவலையில் ஆழ்ந்தார். அதை கண்ட நசிகேதன் அவருக்கு வாழ்க்கையின் உண்மையை எடுத்து கூறினான். வாழ்க்கை நிலையற்றது. மனிதன் செடி கொடிகளைப் போல் பிறக்கவும் இறக்கவும் செய்கிறான்.
பிறந்தவர்கள் இறப்பதும் இறந்தவர்கள் பிறப்பதும் உறுதி. எனவே நான் யமலோகம் போவது பற்றி கலங்க வேண்டாம் என்று அவரிடம் கூறிவிட்டு யமலோகம் சென்றான் அவன். ஒரு மனிதன் தனது பூத உடலுடன் யமலோகமெல்லாம் போய் வர முடியுமா என்கிற கேள்வியெல்லாம் நாம் இதில் கேட்க வேண்டாம். இதில் உள்ள கருத்துக்களை மட்டும் பார்ப்போம். தத்துவ ரீதியாக பார்த்தால் இது நமக்குள் நடக்கும் தெளிவு நிலைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் நிகழ்வுகளுக்குமான விடைகள் இதிலுண்டு. அதனால் இதிலுள்ள கருத்துக்களை மட்டும் நாம் கூர்ந்து கவனித்து நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். 7வது 8வது ஸ்லோகங்களில் யமதர்மனிடம் மந்திரிகள் கூறியது பற்றி வரும். அதாவது, நசிகேதன் சென்றபோது யமதர்மன் அங்கே இல்லை. எனவே அவன் யமனின் மாளிகையின் முன்னால் 3 நாட்கள் காத்திருக்க நேர்ந்தது. அதன் பிறகே யமதர்மன் வந்தான். அவனது மந்திரிகள் அவனிடம் சென்று நசிகேதன் வந்து காத்திருப்பதை பற்றி கூறினார்கள். இந்த 7வது 8வது ஸ்லோகத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.